இன்மைக்கானவைகளே நீங்க போதித்தா அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன கனி கொடுக்கிறதுனா தெரியும், என்னது கனின்னா தெரியும். ஆமா, கனி நீங்க கனி கொடுத்தீர்களா அப்படின்னு கேட்டா மார்க்கெட்ல போய் தான் நான் கனி வாங்கணும்னு சொல்லுவாங்க. என்ன கனி வாங்க சொல்லுகிறீங்க அப்படின்னு ஊழியக்காரர்கிட்ட கேட்பாங்க. நம்ம கனியை குறித்து, ஆவின் கனியை குறித்து பேசினா தானே அவங்களுக்கு ஆவின் கனினா என்னன்னு தெரியும். மனம் திரும்புதல் கேட்ட கனியை குறித்து பேசினா தானே மனம் திரும்புதல் கேட்ட கனினா என்னன்னு தெரியும். நம்ம சும்மா இன்மைக்கான நியாயப்பிரமாணத்தில் உள்ள அதாவது வாக்குத்தத்தத்தை எடுத்து நியாயபரமான போதகராக இன்னைக்கு நடக்க விரும்புகிறவர்களா இருந்தா எப்படி ஜனங்கள் மனம் திரும்புவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தேவ பிள்ளையே, ஊழியர்களை மனம் திரும்பும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இன்னைக்கு ஊழியர்களை நம் மனம் திரும்பி நம்ம கிறிஸ்து இயேசுடைய உபதேசத்தை தவிர வேற நியாயப்பிரமாணம் அதெல்லாம் நிழல், அதை பார்க்கணும். எபிரேயர் 8 நல்லா படிங்க. ஆமா, அதை படிச்சா நல்லா தெரியும். ஆமா, லைன் பை லைனை படிக்கணும். அதே போல எபிரேயர் 10 என்னது லைன் பை லைனை படிக்கணும், 9 படிக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும். நம்ம திரும்ப திரும்ப நியாயப்பிரமான காரியத்தை பிரசங்கிச்சு நியாயப்பிரமான ஊழியரை வாழ்ந்தேன்னா சபை பரிசுத்தம் அடையாது, அது நீதிமானாய் மாற்றாது. கிறிஸ்து இயேசுடைய உபதேசம் தான் நீதிமானாய் மாற்ற நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதனால கேட்கிற நாம் மனம் திரும்புவோம், கிறிஸ்து இயேசுடைய உபதேசத்தை போதிப்போம். ஜனங்களுக்கு இது என்னது, இந்த சத்தியம் புரியாது, அவங்களுக்கு புரியாது. ஆமா, இதெல்லாம் ஊழியக்காரன் மனம் திரும்புவதற்காக தேவன் கொடுக்கப்பட்டது. மனம் திரும்ப வேண்டியது ஊழியக்காரன் மனம் திரும்பினா தான் சபை மனம் திரும்பும். சபையில் வருகிறவர்கள் பூவும் பிஞ்சியுமாக சத்தியம் அறியாதவர்களா இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்களுக்கு கனியினாலும் ஒன்றும் தெரியாது, பணியினாலும் ஒன்றும் தெரியாது. சும்மா என்னத்தையோ போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஆமா, காத்தை பொத்திட்டு அமருவாங்க. இதை ஊழியக்கார மனம் திரும்பணும். ஆண்டவர் கொடுத்த அவ்வளவு தீர்க்க தரிசன வார்த்தை ஊழியக்காரர்கள் மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்பட்டது. கேட்கிற நாம் மேட்டின்மை பெருமையோடு இராதபடிக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால நம்மகிட்ட என்னத்தை ஆண்டவர் கேட்கிறாங்க? மனத்தாழ்மை அல்லவா? நம்ம வெளியில தாழ்மை உள்ளவர் போல நடிக்கிறது பெருசல்ல, மனத்தாழ்மை இருக்கணும். வெளித்தாழ்மை நடிப்பு, ஆனா மனத்தாழ்மை என்ன செய்யணும்? நம்மளை தேவனோடு வாழ வைக்கும். மனத்தாழ்மை உள்ளவர்களாக இந்த சத்தத்தை கேட்கிற, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற தேவனுடைய மனுஷர்கள், ஊழியர்கள் மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுடைய உபதேசத்தை சபைகளுக்கு போதித்து சபைக்கு முதலிலே ஒழுக்கத்தை வஸ்திரத்திலே இருந்து கொண்டு வரும்படியாக வெண் வஸ்திரத்தை, அதாவது ஊழியன் தரிக்க சபைக்கு ஒழுக்கமான நல்ல வஸ்திரங்களை போட சொல்லும்படியாக இன்னைக்கு சபை எப்படி இருக்கிறது? பாலாய் போயிருக்கிறது, வஸ்திரத்தினாலே பாலாக்கி விட்டது. இன்னொரு பகுதியிலே, ஒவ்வொரு பகுதியிலே சபை பாலாய் போய் காணப்படுகிறது. எல்லாவற்றிலும் மனம் திரும்புவோம். கர்த்தர் என்னது வரப்போகிறார், சபை ஆயத்தப்படுவதாக.